ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் ஹார்திக் பாண்டியா டு சிஎஸ்கே தான் ஒரு ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வர வாய்ப்பு இருக்கா? அப்படி நடக்கணும்னா வேறு எந்த பிளேயரை சிஎஸ்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரிக்கெட் அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த ஹார்திக் பாண்டியா ட்ரேட் விஷயத்துக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எம்எஸ் தோனியை பற்றி ஒரு அப்டேட் மட்டும் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம குவிக்காக பார்த்துருவோம். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் எம்எஸ் தோனிக்கும் சிஎஸ்கேக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. எம்எஸ் தோனி லாங் டேர்மில் சிஎஸ்கேவோட கண்டினியூ பண்ண மாட்டார், ஆஸ் அ மென்டராவோ ஆஸ் அ கோச்சாவோ சிஎஸ்கேவோட கண்டினியூ பண்ண மாட்டாருன்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் சுற்றிட்டு இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நம்ம காசி விஸ்வநாதன் சார், அதாவது நம்ம சிஎஸ்கேவோட சிஇஓ, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி எம்எஸ் தோனிக்கும் சிஎஸ்கேக்கும் உள்ள ஒரு பாண்டை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஸோ அதனால் எம்எஸ் தோனி சிஎஸ்கேவோட ஃபியூச்சர்லேயும் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐ மீன் ஆஸ் அ கோச்சாவோ ஆஸ் அ மென்டராவோ, அண்ட் அது என்ன ரோலுன்றதை தோனி தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எம்எஸ் தோனி ஆஸ் அ பிளேயராக இல்லைனா கூட ஆஸ் அ கோச்சாவோ ஆஸ் அ மென்டராவோ சிஎஸ்கேவோட டக் அவுட்டில் இருப்பார் அப்படின்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஹார்திக் பாண்டியா ட்ரேட் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை கேட்கும் போது எப்படி ஹார்திக் பாண்டியாவெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் விடுவாங்க, லைக் ஆஸ் அ கேப்டனாக இல்லைனா கூட ஆஸ் அ பிளேயராவது கண்டிப்பாக டீமில் வச்சுக்க பார்ப்பாங்க அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் போக நிறைய டாப் ஆர்டிகல்ஸ், டாப் சோர்சஸ்மே இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றப்போ இந்த ட்ரேட் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் அப்படின்ற சோர்ஸில் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐபிஎல் வின்னிங் கேப்டன் வந்து ஒரு சவுத் சைடில் இருக்கிற டீமுக்கு ட்ரேட் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ அதை தொடர்ந்து சவுத் சைடில் இருக்கிற டீம் மட்டும் இன்ட்ரெஸ்டடாக இல்லை, ஈஸ்ட் சைடில் இருக்கிற டீமுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்ட் சைட்னா ஸோ ஒரே ஒரு டீம் தான், அது கேகேஆர் மட்டும்தான். அப்போ கேகேஆருமே இந்த ட்ரேடில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா அப்படின்னு கேட்க தோணுது. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. ஸோ ஹார்திக் பாண்டியா இன் மும்பை இந்தியன்ஸ் ஃபியூச்சர் வந்து ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது. லைக் ஹார்திக் பாண்டியாவுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை மும்பையில் கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ நம்ம இங்கேருந்தே சொல்லலாம் லைக் டூபேவை கொடுத்துட்டு ஹார்திக் பாண்டியாவை வாங்கலாமேன்னு, பட் மும்பை இந்தியன்ஸ் அதுக்கு ஒத்துப்பாங்களா? ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த ட்ரேட் ஆஃபரை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டு தான். மும்பை இந்தியன்ஸுக்குமே தெரியும், ஸோ இந்த ட்ரேட் ஆஃபரை நம்ம அக்செப்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு தான் இது பெரிய லாஸ் அப்படின்னு. ஸோ அதனால் டூபேவோட சேர்த்து இன்னொரு பிளேயரை வேணால் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு பிளேயர்னு நான் யாரை மென்ஷன் பண்ணுறேன்னா, ஸோ ஆயுஷ் மாத்ரேவை கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் ரோஹித் சர்மா இன்னும் எத்தனை சீசன் ஆடுவாருன்னு தெரியாது. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஓப்பனிங்கில் கண்டிப்பாக ஆயுஷ் மாத்ரே மாதிரியான ஒரு பிளேயர் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ்க்கு தேவை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆயுஷ் மாத்ரேவை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஆயுஷ் மாத்ரே மாதிரியான பிளேயர்லாம் அந்த வான்கடே ஸ்டேடியமுக்குன்னே செஞ்ச பிளேயர்னு சொல்லலாம். லைக் பவுன்ஸை நல்லா ஆட முடியும், ஷார்ட் பால்ஸையும் நல்லா ஆட முடியும். ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் ஆயுஷ் மாத்ரே மேலே ஒரு கண்ணு வைக்க தான் செய்வாங்க. சரி, சிஎஸ்கே இந்த ட்ரேடுக்கு ஒத்துப்பாங்களா? அதாவது ஆயுஷ் மாத்ரே டூபேவை கொடுத்துட்டு ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கே வாங்க ரெடியாக இருப்பாங்களா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, டூபேவை கூட சிஎஸ்கே கொடுத்துருவாங்க. ஆனால் ஆயுஷ் மாத்ரே மாதிரியான பிளேயரை சிஎஸ்கே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு சிஎஸ்கே கண்டிப்பாக ஆயுஷ் மாத்ரேவை அந்த அன்கேப்டு பிளேயர் ஸ்லாட்டில் ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த ஒரு 10 to 15 இயர்ஸ் சிஎஸ்கே அவங்களோட லைனப்பில் வச்சுக்க தான் பார்ப்பாங்க ஆயுஷ் மாத்ரேவை. அண்ட் மேபி சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் கேப்டனாகவும் இருக்கலாம் ஆயுஷ் மாத்ரே. லைக் அண்டர் 19 ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு ஆஸ் எ கேப்டனாக. ஸோ மேபி சிஎஸ்கே ஃபியூச்சர் கேப்டனாகவும் ஆயுஷ் மாத்ரே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேணும்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்டே இப்படி ஒரு ஆஃபர் வேணால் வைக்கலாம். ஸோ என்னென்னா, ஹார்திக் பாண்டியாவை நீங்கள் தாங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் சிவம் டுபேவையும் மேட் ஷாட்டையும் தரோம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஜோக்ஸ் பார்ட்டி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சிவம் டுபே அண்ட் ஆயுஷ் மாத்ரேவை கொடுத்துட்டு ஹார்திக் பாண்டியா வாங்குவீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி கைஸ், அப்போ இன்னும் சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர், பை.